செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோ பார்க்க வரோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸ்லாம் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ புதுசாக நம்மளோட வீடியோ பார்க்குற அந்த வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. இது நம்மளோட ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே, இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே நம்மளோட காமன் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், அதாவது இஓடியில் நம்ம இண்டிசஸ் பார்த்து எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இஓடியில் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்ம எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ நம்ம கொடுக்குறதில்ல. என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ், நான் எந்த ஸ்ட்ரைக்கில் பையிங் ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்ற என்னோட ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது கால் புட் ரெண்டு சைட்லையுமே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துரும். எந்த லெவலில் நம்மளுக்கு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரைக்கில் பிரேக் அவுட் எங்கே கிடைக்கும், ஸோ டார்கெட்ஸ் ஃபர்தர் ஃபியூச்சரில் அந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே இயர்லி மார்னிங் நம்ம கொடுத்துட்றோம் ரெண்டு சைட்லையுமே. ஸோ அப்போ டைரக்ஷனல் வியூ, நான் இன்றைக்கி மூவ்மெண்ட் காலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற டைரக்ஷனல் வியூ ப்ளஸ் அந்த ஸ்ட்ரைக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீமியம் மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு, ஸோ 9:08 9:15 நம்மளோட டைரக்ஷனல் வியூ அண்ட் அந்த ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளோட குரூப்பில் கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதில் ரேஞ்சஸ் கொடுத்துருந்துருப்பேன், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த ரேஞ்சஸில் ஒரு லோ வேல்யூ ஆஃப் அமௌண்ட்லேருந்து 0 to 0 மூமெண்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அதையும் காலையில் 7:20 எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 9:13 இன்றைக்கி டைரக்ஷனல் வியூ கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டு சைட்லேயுமே மேஜர் டார்கெட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ரெண்டு சைட்லேயும்னாலும் நம்மளுக்கு ஒரு வாலட்டைலான மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் பேங்க் நிஃப்டியில். அதே மாதிரி நிஃப்டிலையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு மேஜர் டார்கெட்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு வால்டைலான மூவ்மெண்ட்டை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மூவ்மெண்ட்டை நம்ம எப்படி கேப்சர் பண்ணோம், அந்த மூவ்மெண்ட்டை நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பையிங் லெவலில் இருந்துச்சா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் ரீச் ஆனிச்சா அப்படின்றத நம்ம சார்ட்டில் பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 25,400 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 226 219 இந்த ரேஞ்சில் தான் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க எங்கே நேற்று க்ளோஸ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா 290. ஸோ 290 இருக்க இந்த ஸ்ட்ரைக்கு 226 20 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேஜர் சப்போர்ட் இங்கே இருக்குதுன்றத நம்ம காலையில் 7 மணிக்கு எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்ம கொடுக்குறதில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 274. ஸோ இந்த ரேஞ்சுக்கு தான் போகிறதுக்கான 278 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து நியரர் அதை பிரேக் பண்ணிட்டாங்க. நம்ம எப்பயும் சொல்கிறது தான், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக அதே சைடில் தான் ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ அவங்க மேக்ஸிமம் போயிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா 589 வரைக்கும் மேலே போயிருக்காங்க. ஸோ எங்கே 220 நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே போயிருந்தது. ஸோ நியர்லி 589 590 வரைக்கும் மேலே போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம
கண்டிஷன்ஸ் நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிறது தான். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே போய்ட்டு இங்கே பிரேக் டவுன் ஆகுறாங்க இல்லையா, 9:40 ஓகேவா. ஸோ நம்ம 9:20க்கெல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸ்டாப் லாஸ் பிரேக் அவுட் வந்து இதில் பையிங் சப்போர்ட் பிரேக் அவுட் வந்து நம்ம வேலிடாக பார்க்கணும். ஸோ அது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே நம்மளுக்கு இங்கே பிரேக் டவுன் ஆகும்போது இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டும் பிரேக்கு, இங்கே நம்மளோட பையிங் லெவலும் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ 25,250 புட்டு இருக்குது இல்லையா, நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹106 ₹117 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டு நம்ம எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க க்ளோஸ் ஆகிருந்தது நியர்லி ₹159.20 ₹160 ரேஞ்சில் நேற்று க்ளோஸ் ஆகிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளை ₹100 வரைக்கும் ₹110 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ண முடியாமல் அகைன் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எக்ஸ்பெக்டட் டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹443 வரைக்கும் மேலே ஒரு நல்ல ரேலி போயிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்குக்கு நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸ்பெக்டட் டார்கெட்டுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும் போதே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கு மேலே பிரேக் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இதுக்கு மேலே போகணும். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ஸ்டாப் லாஸும் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா கண்டினியூஸ் ரேலி நம்மளுக்கு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றத 10:09 நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த லெவல் எங்கே பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா 10:40. ஸோ நம்ம கொடுத்து ஒரு 40 மினிட்ஸ் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் பிரேக். ஸோ அந்த லெவல் ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கு மேலே வாட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரேலியும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 0 to 0 ஸ்ட்ரைக்ஸ்லாம் கொஞ்சம் கடகடன்னு பார்த்துட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ 0 to 0 24,950 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 14லேருந்து 25. மேக்ஸிமம் ஒரு வீக்கான சப்போர்ட்னா கூட ₹4.80. ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். நியர்லி அதுக்கிட்ட வந்து தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு பையிங்கை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபால்ஸ் பிரேக், அந்த லெவல் தான் நம்ம இங்கே 33.70 பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பிரேக் பண்ண வேகத்துக்கு அவங்க மேலே போயிருந்தது ₹146. ஸோ நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்ட்ரகிள் ஆகும்போது நம்ம பை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு தான் இங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. நம்ம எப்பயுமே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேருந்து நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் இருக்க ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்ட்ரைக்கு ஒரு மூவ்மெண்ட் போகணும் அப்படின்னா ஒரு வாலட்டைலான ஒரு ரேலி இருக்கணும். ஸோ ஒரு கன்சால்டேஷன் ஆகி சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் போதெல்லாம் இந்த ஸ்ட்ரைக்கு லோ வேல்யூ ஸ்ட்ரைக்ஸ் வந்து மூவ்மெண்ட் எடுக்காது. ஸோ ஒரு ரேலி நல்ல ரேலி. ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் கன்ஃபர்மேஷன் எங்கே கிடச்சிருக்கு, நம்மளோட ரெகுலர் ஸ்ட்ரைக் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் மார்னிங்கே அந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் ஒரு கன்சால்டேஷன் போயிட்டு ஒரு ரேஞ்சில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் பிரேக் பண்ணி போகுது இல்லையா. ஸோ அந்த டயத்தில் தான் நம்மளுக்கு இங்கே பிரேக் அவுட்டும் கிடைக்கிது. ஸோ இதை வந்து அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக நம்ம இன்னும் லோ வேல்யூலேயே நம்ம ஒரு பையிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ₹33 ரேஞ்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் கூட ₹34 வாங்கியிருந்தோன்னா கூட ₹147. ஸோ இந்த ரேஞ்சில் இங்கே ரிஜெக்ட் ஆகும்போது குவிட் ஆகிருந்தாலும் ₹137. ஸோ நியர்லி வந்து ஒரு ₹100 இதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி 25,000 புட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ₹14 ₹19.50. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் அந்த ரேஞ்சிலே தான் இருந்தாங்க. அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு இப்போ மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த அதே சப்போர்ட் லெவல். ஸோ இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் ஹையர் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ நம்ம இங்கே ₹20 ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே போயிருந்தது நியர்லி ஒரு 195 வரைக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு மேஜர் டார்கெட் இருக்குது. ஸோ இதை இங்கே பிரேக் டவுன் பண்ணும்போது நம்ம குவிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 162. ஸோ ஒரு ₹20 நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ₹160 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு நியர்லி ஒரு 140 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு 0 ஸ்ட்ரைக் இருக்குது.
ஸோ 25,050. ஸோ 25,050 புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு வீக்கான லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணது 15 ரூபா. பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது நம்ம ஆக்சுவலாக 27 ரூபாயிலேருந்து 32 ரூபா. ஸோ ஃபஸ்ட்டு வந்த மூமெண்ட்டில் நம்மளோட எஸ்எல், அதுக்கப்புறம் நம்மளோட பையிங் ரேஞ்சிலே ஸ்ட்ரகிள் ஆகி மேலே போக ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹை வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ எவ்வளோ போயிருந்தாங்க அப்படின்னா 244 ரூபா 90 காசு. ஸோ 245 ரூபா வரைக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து இந்த 30 ரூபா ரேஞ்சில் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே போயிருந்தது நியர்லி ஒரு 245. ஸோ 210 பாயிண்ட்ஸ் நம்ம இதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளோட ரெகுலர் ஸ்ட்ரைக்கில் நம்மளுக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி அங்கே பிரேக் கிடைக்கிது இல்லையா. ஸோ அந்த பிரேக்கில் நம்மளுக்கு இங்கே மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே நம்மளுக்கு மூவ்மெண்ட் போய் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ரேஞ்சு பையிங் லெவல்லேருந்து ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். மற்ற ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா பையிங் ரேஞ்சிலே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அதிலே பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆனது நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி மூவ்மெண்ட் போயிருந்துச்சு. ஓகே, நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ், நம்ம நேற்று போட்டிருந்த ப்ரிடிக்ஷன் வீடியோ, இன்றைக்கி உண்டான ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயும் நம்ம மென்ஷன் பண்ணி ஒரே ஒரு பாயிண்ட்டு இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் தெளிவாக சொல்லியிருந்தோம். நிஃப்டியை ஃபாலோ பண்ணி பேங்க் நிஃப்டியும் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெவல் தான் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தோம், 25,100. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ, அந்த ப்ரிடிக்ஷன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா அதில் நம்ம லாஸ்ட்டாக சொல்லுவோம். அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கன்னு சொல்கிறது. ஓகே, வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 25,070 லோ 24,705. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு அப்பர் சைட் பிரேக் அவுட் லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா 24,958. ஸோ இந்த லெவலுக்கு மேலே பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அப்சைடில் ஒரு நல்ல ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் 25,071 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க, 25,031 25,071 அப்படின்றத. ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகி அகைன் நம்மளோட ரேஞ்சுக்குள்ளேயே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக அப்சைடில் உள்ள செகண்ட் டார்கெட் 25,162. அதுக்கு அடுத்தபடியாக 25,253. அதே மாதிரி டவுன் சைட் பிரேக் அவுட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 24,818 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல டவுன் சைடை ஃபாலை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 24,705 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டை ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க, 24,744 லேருந்து 24,705. ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 24,614. அதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா 24,523 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நம்மளோட இந்த பிரேக் அவுட் லெவலுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட் வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓயை எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,900. ஸோ 24,900 ஒரு நல்ல டைஅப் லெவலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 25,000, 25,100, 25,200 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 24,800, 700, 600. அதுக்கு அடுத்தபடியாக ஹை லெவலாக பில்ட் ஆகிருக்கிறது 24,500. ஸோ நாளைக்கு ஓயை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 24,800லேருந்து 25,000 ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ண பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணியே பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஓஏயில் புட்டை விட டபுள் டைம்ஸ் நம்மளுக்கு கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 56,494லேருந்து 55,670 இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்.
ஸோ அப்பர் சைடில் பிரேக் அவுட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 56,240 இந்த லெவலுக்கு மேலே பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளோட ஹை வரைக்கும் 56,494 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 56,406 56,494. ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி அகைன் டவுன் சைட் டேர்ன் ஆகி நம்மளோட ரேஞ்சுக்குள்ளேயே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்மளுக்கு அப்சைட் டார்கெட் 56,699, அதுக்கு அடுத்தபடியாக 56,905. ஸோ டவுன் சைடில் நம்ம பிரேக் அவுட் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 55,925 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியாக நம்மளோட லோ வரைக்கும் 55,671 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டார்கெட் ஒன்று ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 55,759 55,671. ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே டேர்ன் ஆகி ஒரு அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 55,465, அதுக்கு அடுத்தபடியாக 55,259 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 56,100. ஸோ 56,100 ஒரு நல்ல ஃபைட்டிங். அதே மாதிரி 56,000 நம்மளுக்கு கால் புட்டு ரெண்டு சைட்லேயுமே ஒரு நல்ல ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 56,500 57,000 ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 55,500, அதுக்கு அடுத்தபடியாக 55,000. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு புட் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. கால் சைடில் நல்லா டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 25,000 25,500. ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,900. ஸோ நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்பில் தான் ரேஞ்சே இருக்குது. ஸோ ரேஞ்சுக்கு பிரேக் பண்ணி தான் கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி ஒரு அப் சைடில் போனாங்க அப்படின்னா இந்த 25,000 லெவலில் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ டவுன் சைடில் பிரேக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு டவுன் சைடு பிரேக்கு, அதே மாதிரி அந்த பிரேக்கில் செல்லிங் சைடு வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் நல்ல ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நேற்றோட லோவை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு நல்ல ஒரு டவுன் சைடு பாசிபிள் டவுன் ட்ரெண்ட் பாசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ 24,900. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,000 இந்த லெவலில் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 56,000 60,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதே மாதிரி டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு. ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு வீக்கான பிரேக், ஒரு சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஒரு சின்ன ஸ்லோ மூமெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் பிரேக்கில் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட லோ பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஒரு பிரேக்கிங் இன்னும் கிளியராக இல்லை. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் வீக்கான டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிருக்கிறது 56,100. 56,100 நம்மளோட ரேஞ்ச் லோவுக்கு நியராக தான். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 56,000 இந்த லெவலை கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி தான் இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் நம்ம நேற்றுன்னு சொல்லியிருந்தோம் 25,100. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் சொல்கிறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,000 அப்படின்ற இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே இருக்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் 56,000 அப்படின்ற இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இதில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டர்ன் ஆனாங்க அப்படின்னா அப்சைடில் ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் இம்பார்ட்டண்டான ரேஞ்சஸ், இந்த எந்த சைடில் மூவ்மெண்ட் பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ கொடுக்குறதில்ல. இஓடியில் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக சொல்கிற மாதிரி ட்ரேடிங்கில் 100% லாஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்கில், லைவில் சார்ட் அனலைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிவிட்டு ஸோ லைவில் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு நம்மளோட சைட்லேருந்து நம்ம டெலகிராம் குரூப் வழியாக நம்ம நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை உங்களோட அனாலிசிஸோடு சேர்த்து அதையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேடிங்கில் உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அட்லீஸ்ட் நம்மளோட கேபிட்டலையாவது சேவ் பண்ணலாம். ஸோ நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.